ஹலோ கைஸ். ஸோ வெல்கம் டு எஸ் கேமிங். ஸோ டைலாக்காக பேச விட்றானுங்களா, அதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. இப்போ தான் ஒரு ஸ்கெல்டன் அடிச்சு போட்டேன். அப்புறம் இதுதான் நம்ம நிலம், இங்கே தான் வீடு கட்ட போகிறோம், பூமி பூஜை. இவனுங்க நம்மளோட காசாசே அவளை தாட்டை கடிக்க வைக்கிறாங்க. அதெல்லாம் நான் எடிட் பண்ணா இல்லை வீடியோ போட்டேன்னு தெரில. காலங்காத்தாலே வந்துட்டானுங்க. ஏன்னா உங்களுக்கு வேறு நேரங்காலமே இல்லையாடா காலங்காத்தால. ஏய் கேரட்டு, நான் சொல்ல போனால் கேமிங்கில் பார்க்கல, ரெக்கார்டிங் அப்போ பார்த்துட்டேன். ஓகே விடுங்க, அதை அப்படியே விட்டுட்டோம். நம்ம வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருள் வந்து ஸ்மூத் ஸ்டோன். அதனால் காபிள் ஸ்டோன் நம்ம வீட்டில் கம்மியாக இருக்குது. சரி காபிள் ஸ்டோன் எடுப்போமேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மைனிங் போனால் திண்ணியில் இருக்கிறவனுக்கு திடுக்குன்னு கல்யாணம்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அது இங்கே நடந்துச்சு. மைனிங் போயிட்டு இருந்து சும்மா மைனிங் பண்ணுற அயன் கிடைக்கிது கைஸ். ஆனால் நம்ம மைனிங் போகும்போது அதிகமாக அயன் கிடைக்கல, அது வேறு விஷயம். இதை ஸ்மெல் பண்ணுவோம். ஆனால் இங்கே பாருங்கள், இதை போய் ஸ்மெல் பண்ணிவிட்டு 8 இது வச்சுட்டு சரி நம்ம இதை எடுத்துருவோம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பித்தேன். மெயின் பண்ணுறேன். அப்புறமா தான் ஐயோ ஆக்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஸ் எடுக்கிறேன். ஆக்ஸ் எடுக்க ஸ்டிக் வேணுமா, ஒவ்வொருத்தையும் ரொம்ப வேலை வாங்குறானுங்களா. பேசிக்கலி ஐம் சோம்பேறி. ஓகே அதை இப்போ வேண்டாம். இப்போ சார்கோல் கிடச்சிருக்கு. நான் என்னடா சார்கோல் வித்தியாசமாக இருக்கே, அது வந்து சார்ஜ் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தேன். செய்ய முடியுது. சார்கோலுக்கு இருக்கிற முக்கியத்துவம் என்ன அப்படி என்று கூறுமாறு தாழ்மையுடன் வேண்டுகிறேன். என்னடா வாய்ஸ் இது அப்படின்னீங்கன்னா பொறுத்துக்கோங்க, ஆனால் வாய்ஸ் சேஞ்சரில் மாற்றிக்கலாம். பஞ்சாயத்தே இல்லை, வாய்ஸ் சேஞ்சர் எதுக்கு வச்சுருக்கானுங்க? வாய்ஸ் பிடிக்கலையா, ஒரே மாற்று. சரி அதை பற்றிலாம் பேச வேணாம். டக்கு டக்கு டக்குன்னு வீடியோ கட்ட ஆரம்பிச்சிடலாம். நான் வீடியோ கட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். என்னாலே அமைதியாக இருக்க முடியல. நீங்கள் எப்படி அமைதியாக கேட்பீங்க? சரி விடுங்க. இப்போது இது வந்து நான் 10x10 தான் சொல்லப்போனால் காபிள் ஸ்டோன். அதாவது நான் வந்து சாதாரண ஸ்டோன் வைக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்கிட்ட சில்க் டச் பிகாக்ஸ் இல்லை. அதில் தான் இதை வந்து அப்படியே ஸ்மூத் ஸ்டோனாக என்னமோ ஏதோ ஸ்டோனாக கலெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் 10x10 சும்மா பிரிக்ஸாக செஞ்சுட்டேன். பார்க்க அழகாக பேட்டர்னோடு இருந்துச்சு. அதனால் காபிள் ஸ்டோன் பத்தலையா? சை வேலை சொல்லியே சொல்கிறாங்கய்யா. இங்கே எத்தனை இருக்குது? 31. எல்லாத்தையும் போட்டு விட்டு ஹீட் பண்ணி விட்டுறலாம். மைனிங் போவோம். கொஞ்சம் மறுபடியும் அயன் கிடச்சா நல்லா தான் இருக்கும். கிடைக்காது, என்ன பண்ணுறது, நம்ம நேரம் அப்படி தான். என்னாச்சுடா திடீர்னு என்னாச்சு? ஐயோ ஏய் என்னமோ ஆயிடுச்சு எனக்கு. மாத்தாடி என்னடா ஆச்சு? திடீர்னு ஃபோனுக்கு என்னமோ ஆயிடுச்சு. மறுபடியும் நார்மல் ஆயிடுச்சு. இல்லை ஏதோ ஒரு ஆயிடுக்கு போல். எங்கள் ஃபோன் கொஞ்சம் பைத்தியம் அப்படி தான் நடந்துக்கும், அது வேறு விஷயம். நம்ம மைண்ட் பண்ணுவோம். ஐயோ போர் அடிக்குதே. சரி எத்தனை கேரட் எப்போடா வந்தது என்கிட்ட? ஆமாம்ல, சாரி கைஸ், மறந்துட்டேன். ஓகே ஆமாம், கேரட் வந்து யார் சாப்பிடுவா? கேரட் வந்து ப்ரீடிங் கொடுக்கலாம். அப்புறம் வேறு இது பண்ணி கூட கொடுக்கலாம் போல். பண்ணி எல்லாத்தையும் திங்கும். ஏதோ சொல்கிறேன்னு நீங்களும் புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். சரி நிறைய பிரிக்ஸ் எடுத்து வச்சுட்டேன். 24 தான் வருது, பத்தாது, நிறையா வேணும். எல்லாத்தையும் போட்டு உருக்குன்னு உருக்கி இன்னும் பத்தலை. ஃபயரு பத்தலைன்னா எவனாச்சும் அடியில் நெருப்பு வச்சுட்டு போயிடுவா ஜாம்பி மாதிரி வந்து. அப்புறம் இதுலேயே பாதி எடுத்து ஹீட் பண்ணி வச்சிடலாம், ஈஸியாக ஹீட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே பாதி வச்சுட்டு பாதி இதை பீச்சு வைக்கிறதுக்குள்ளே என் மண்டையே செத்து போயிடும் போல். அந்தளவுக்கு மூளையை காய வைக்கிறாங்க. கைஸ் எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது எங்கள் வீட்டில் வந்து சவுண்ட் அதிகமாக கேட்கும். என்கிட்ட மைக் இல்லை, ஹெட்ஃபோன்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. எனக்கு புரியல. நான் ஆசையாக வளர்த்த என் ஆடு காணோம். அதுக்கு முன்னாடி இவனை போட்டு தள்ளிட்டு அவனுங்களை கொள்கிறேன். ஐயோ மறந்துட்டேனா? இதே வேலையாவது சுற்றிட்டு இருக்கேன் போல். பரவாயில்லையே, ஞாபகம் வந்துருக்கு எனக்கு. சாரி, நானே இன்னும் இந்த வீடியோ பார்க்கல, அதை மன்னிச்சிருங்க. போகிற வழியில் இந்த ஒரு ஆடு இருந்தது. இதையும் நம்மளை பேசாமல் பண்டிலேருந்து வீட்டை எடுத்து கொண்டு போயிடுமான்னு யோசித்தேன். பக்கத்தில் மாடும் கூடவே வந்துச்சா. நான் என்ன பண்ணேன், நாங்கள் மாடை ஒரே அடி போட்டேன். பார்த்தா திடீர்னு அதுவும் போயிடுச்சு. சரி போனால் போட்டோம், நம்மளுக்கா நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்லக்குட்டிகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்போம்னு சொல்லி சாப்பாடு கொடுத்தேன். எனக்கு தெரிஞ்சு பிளாக் ரேராக இருக்குமோ அப்படின்னு ஒரு யோசனை. டே எங்கடா வெளியே போகிறீங்க? நல்ல பசங்க. பிளாக் ரேராக இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் மஞ்சள் கலரில் தான் பார்த்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அதுதான் ரேராக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி முதல்ல நிறையா ஸ்மூத் ஸ்டோன் தேவைப்படுது. நைட்டு ஃபுல்லாக உருகிருக்கு போல். இப்போ ஆமாம், வீடுன்னா ஜன்னல் வேணும். சரி இப்போ வேண்டாம், வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் வச்சுக்கலாம். இருந்த கொஞ்சம் நஞ்சு டிஸ்பிளேட், அதாவது 8 எவ்வளவோ இருந்தது, அதில் கட்டினேன். அப்புறம் இதை வச்சு பார்த்தா எனக்கு பிடிக்கல. என்னடா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்ட்டு டக்குன்னு எனக்கு அப்போ தான் பிரெட்டு சாப்பிடும்போது ஒரு ஐடியா வந்துச்சு. உட்டை மைன் பண்ணி அதை வைப்போமே அப்படின்னு சொல்லி உட்டை தேடிட்டு இருந்தால் இவன் கண்ணில் மாட்டான். இவன் சும்மாவே நம்ம ஆட்டை கொள்றானே, இவனை எதுக்கு உயிரோட விட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்டை மைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கட்டுன்னு உட்டை மைன் பண்ணுறதுக்குள்ளே கழுத்தெல்லாம் வலிச்சு போச்சு. எவ்வளோ நேரம் தான் வேலையை பார்த்து உட்டை மைன் பண்ணுவேன். சரி பரவாயில்ல, நம்ம உட்டை மைன் பண்ணிவிட்டு அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், இப்போவே வந்துடுறேன். மொத்தம் 30, 64 போதும், இதுவே ஜாஸ்தி.
அடுத்துக்கு இந்த நானும் அதான் என்னமோ தப்பாக இருக்கே அப்படின்னு யோசித்தேன். இப்போ தான் புரியுது எதுக்கு நான் அப்படி யோசித்தேன்னு. அப்புறம் டிஸ்பிளே டைல்ஸ், இது வந்து டைல்ஸுன்னாங்க, ஆனால் நான் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பிரிக்ஸு தான் யூஸ் பண்ணி எனக்கு பழக்கம். அப்புறம் இதையும் மெயின் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ தான் மெயின் பிக்சர் ரூஃப் கட்ட வேண்டிய வேலை. ரூஃப் கட்டுறதுக்கு தான் வேணும்னே இந்த பிரிட்ஜ் பிளாங்க்ஸ் பிரிட்ஜ் பிளாங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஃபுல்லாக டார்க் கலரில் இருக்கிறதுல கொஞ்சம் லைட் கலரில் வச்சுருக்கேன். ஃபுல்லாக க்ரே கலரில் இருந்து போர் அடிக்க மாட்டேன். என்னடா எங்கேயோ வைக்க சொன்னேன் எங்கேயோ வைக்கிறான்னு தோணுச்சு. உங்களுக்கும் இது தோணுது அப்படின்னா மறக்காமல் சொல்லிடுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட வேண்டாம். ஏன்னா நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் தான் எங்கள் அப்பா சேனல் எடுத்து வருவார். இல்லாட்டி எதுக்குடா சேனல் அப்படின்னு சொல்லி ஒரே மூடிடுவார். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வுட் இல்லை எனக்கு உண்மையிலே புரியல. வுட்டாக நம்ம உண்மையான வுட்டை வந்து பிரித்தோம்னா 4 பிளாங்க் நம்மளுக்கு கிடைக்குமா, இல்லை இந்த கேமுக்காரங்க அப்படி வச்சுருக்காங்களா அப்படின்னு. வுட்டு தீர்ந்து போச்சு. ஆனால் என்கிட்ட இன்னொரு ஐடியா வந்தது. அப்போ தான் வுட்டு தீர்ந்து போனதுனால என்னென்னா, மேலே நம்ம ஏன் சன்ரூஃபாக விடக்கூடாது, அந்த இடத்துல இந்த ஓக் பிளாங்க்ஸ் எடுத்து ஃபுல்லாக வச்சுட்டு இந்த சுழல் டிசைன் மாதிரி பண்ணலான்னு யோசித்தேன். அப்புறமா தான் சரி அப்படி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு சொல்லப்போனால். இதோட சோம்பேறியாக இருந்துச்சு இந்த மேலே இருக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு. அதனால் நம்ம வந்து மேலே சன்ரூஃப் மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. டக்குன்னு போயிட்டு சாண்ட் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தா முன்னாடியே சாண்ட் நிறையா இருந்துச்சு. விடுவானா நான் குடுன்னு வந்துட்டான்டா. ஐயோ என்னமோ சொல்லுவாங்க, இதை காலையினா என்னமோ வரும். ஐயோ தெரில, சரி விடுங்க, அந்த லைனில் சுத்த வேண்டாம், வேறு இடத்துக்கு போயிடுவோம். விட்டாச்சு. ஐயோ சாண்டை மைண்ட் பண்ணிட்டு ஷவல் என்னன்னு பார்த்து உடஞ்சிருச்சு. ஆனால் எக்ஸ்ட்ரா ஷவல் கொண்டு வந்திருக்கேன். இதுதான் என் மூளை. அந்த மூளையில் வைக்குன்னு சொல்லி காமெடி பண்ணிடாதீங்க. நம்ம இதை மைண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நான் உங்ககிட்ட பார்க்குறேன். எனக்கு ஒரு டவுட், இது இந்த மாதிரி நான் வீடியோவில் பார்த்துருக்கேன். இதுலேருந்து ஏதோ ஹெல்மெட் மாதிரி எடுத்துப்பாங்க, அதை எடுத்து போட்டால் வாட்டர் ப்ரீத்திங் கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு புல்லை கொடுத்துருக்காங்க. என்னை பார்த்து என்ன ஆடு மாதிரி தெரியுதா? இல்லை எனக்கு உண்மையிலே புரியல. நான் என்ன ஆடா மாடா? எங்கள் வீட்டில் அப்படி தான் திட்டுவாங்க. சரி நான் ஆடா மாடா டவுட் எனக்கே இருக்குது. அப்புறம் சாண்ட் எவ்வளோ இருக்கும், ஒரு 30 இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். எவ்வளோ எடுத்துப்பேன் சும்மா ஒரு கெஸ்ஸு தான், நான் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போது நானும் அந்த ரகசியத்தை பார்க்க போகிறேன். 39 இன்னொன்று எடுத்தால் ரவுண்டு 40 ஆயிடுமேன்னு சொல்லிட்டு எடுத்தேன். கீழே போய் எடுத்தால் 42. சரி 41 5 எடுத்துகிட்டு போயிடுவோம், 45 அப்படின்னு எடுத்து பார்த்தா கரெக்டாக 45 எடுத்துகிட்டு வீட்டுக்கு ஓடிட்டேன். இப்போ நான் பேசுகிறது எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்களே, அதாவது முதல் என்பதை பேசும்போது தான் ஒரு திருக்குறள் ஞாபகம் வருது. அகர முதல் எழுத்தெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கேன். பேசாமல் நான் டிஆர் மாதிரி பேசுனேன் எப்படி இருக்கும்? அடுத்த வீடியோவில் நான் டிஆர் மாதிரி பேசி காமிக்கிறேன். வாய்ஸை ரெடி பண்ணிவிட்டு. ஆனால் யாராச்சும் அவர் ஃபேன்ஸு இல்லை அவர் மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேண்டாம் சொல்லிடுங்க, நானும் விட்டுடுறேன். ஏன்டா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னிங்கன்னா. அப்புறம் சுகர் கேனே இப்போ தான் நான் முதல்ல எடுக்கிறேன் போல். சரி எனக்கு தெரிஞ்ச சுகர் கேனும் யூஸ் ஆகும். ஸோ சரி நம்ம வேணால் இதை பிளான் பண்ணி விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி வீட்டு பக்கம் எங்கேயாச்சும் சாண்ட் இருக்கான்னு பார்த்தா அங்கே ஒரு சாண்ட் இருந்துச்சு. பரவாயில்ல சாண்ட் இருக்கே அப்படின்னு சொல்லி டக்குன்னு எடுத்து எல்லாத்தையும் நட்டு வச்சுட்டேன். இப்போ ஆனால் என்ன எனக்கு ஒரு டவுட், ஏன் இதை தண்ணி பக்கத்தில் மட்டும் நட்டு? ஏன்னா எங்கள் ஊர்லலாம் சுகர் கேன்லாம் அப்படியே நட்டு வச்சுருவாங்க. தண்ணி பக்கத்தில் இருக்கோ இல்லையோ நான் வயல் மாதிரி நட்டு வச்சுருவாங்க. ஆனால் இது வரைக்கும் பார்த்ததில்ல, சும்மா சொல்கிறது. கீழே பார்த்தீங்களா ஏதோ மீட்டு கிடக்குது. எப்படி திமிங்களோ எப்படி ஆடு ஏதாச்சும் கொண்டிருக்குமா? மீட்டோடு சேர்த்து இருக்கே, ஆடு கொண்டிருக்க வாய்ப்பில்லை. எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதாச்சும் இருக்கும். சரின்னு சொல்லி 45 கிளாஸி உருக்கிறதுக்கு 51 உட்டன் பிளாங்க்ஸ். அப்புறமா அது உருகினதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்போது நம்ம ஏன் பேசாமல் இந்த ஸ்மூத் ஸ்டோனில் வந்து இது கட்டக்கூடாது, ஸ்டேர்ஸ், அது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஸ்மூத் ஸ்டோன் ஸ்டேர்ஸும் இருந்துச்சு. ஓகே அதில் வந்து ஒரு 4 எடுத்து வச்சுக்கலாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 4 எடுத்து வச்சுட்டேன். காபிள் ஸ்டோனில் ஸ்லாப் இருக்குது, ஆனால் நம்மக்கிட்ட காபிள் ஸ்டோன் கிடையாது. மைனிங் போயிட்டு நான் அடுத்த டைம் நான் வந்து நிறையா காபிள் ஸ்டோன் எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. சரிடா பெட்டில் தூங்கடானா தூங்க மாட்டேங்கிறான். எனக்கு தாளாட்டாடாக கூட்டிகிட்டு வந்து பாட முடியும், நீ தூங்குறதுக்குள்ளே ஜாம்பியே வந்துடுவான் போல். ஏம்மா சீக்கிரம்மா இன்னுமாம்மா நீ வேகலை. இப்போ நான் யோசித்தேன், ஏன்னா இவ்வளோ பொறுமையாக போய்கிட்டு இருக்கு இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால டக்குன்னு நம்ம போதும் இதுக்கு மேலே மெல்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் மூளையை பார்த்தீங்களா கிளாஸை தூக்கி ஃபர்னஸ் வைக்கிறேன். அதாவது அந்தளவுக்கு என் பிரெயின் ஓகேவா. அப்புறம் தூங்கிட்டேன். இது நல்லா இருக்குல்ல கைஸ், அப்படி கண்ணை மூடிட்டு அப்படியே தூங்குற மாதிரி. இது புது அப்டேட்டா இல்லை பழசு அப்படியே தான் இருக்கா?
நம்மக்கிட்ட எதுக்கு அந்த காப்பர் இருக்குது? அப்புறம் இப்போ எனக்கு ஞாபகம் வருது, நம்ம வந்து வீடு கட்டினா மாடுலாம் கொண்டு வந்து வீட்டுக்குள்ள விடுவாங்களே, அது எதுக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்துருக்கேன். நாங்கள் இது வரைக்கும் சொந்த வீடு கட்டினதா சரித்திரம் இல்லை, இன்னும் கட்டணும். ஆனால் எதுக்கு அது அப்படிங்கிறத சொல்லிடுங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும், எனக்கு தெரியாது. ஸோ சொல்லிடுங்க. அப்புறமா எத்தனை ஷவல் இருக்குதுன்னு பார்க்கறதுக்குள்ளே முடிச்சிட்டேன். சரி விடுங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸ்டேர்ஸ். ஸோ இந்த வீட்டுக்கு ஸ்டேர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, வடக்கு மூலத்தை பார்த்து ஸோ வந்துருச்சு. இது வந்து ஒரு பயங்கரமான ஸ்டேராக இருக்கும். ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. எல்லாம் என் ஃப்ரெண்டு மண்டை மாதிரி. அவன் பேர் வந்து சொன்னான், கிளாஸுக்கு போயிட்டு நான் திட்டுவான், அதனால் அவன் பேர் சொல்ல மாட்டேன். அவன் இந்த வீடியோ பார்த்துருந்தானா அவனுக்கு யாருன்னு அவனுக்கே தெரியும். ஸோ அவனை மாதிரியே இந்த இடமும் காலியாக இருக்கு, அவன் மண்டைய மாதிரி. அப்புறம் கிளாஸ் வச்சு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளாஸ் வச்சேன். ஆனால் நான் வந்து இதில் செகண்ட் ஃப்ளோர் கட்டலாமா, இல்லை இந்த வீட்டையே அழிச்சிட்டு மறுபடியும் முதல்லேருந்து காபிள் ஸ்டோன் டீப் ஸ்லேட் அதில் கட்டலாமா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம இதுக்கு மைனிங் பண்ணுறதுக்கு கீழே ஒரு பெரிய கேவ் இருக்குது. அது கொஞ்சம் நஞ்ச பெருசு இல்லை, ரொம்ப பெருசு. ஆனால் நான் இப்போ எதை தேடி போயிட்டுருக்கேன்னா ஓனாய். ஏன்னா அதை முதல்ல பிடிச்சி கொல்லணும். நம்ம ஆட்டெல்லாம் கொண்டுட்டு இருக்கு. கஷ்டப்பட்டு வளர்த்த ஆடு இது இப்படி கொல்றதை பார்க்கும்போது மனசு வலிக்குது. அப்படிலாம் சொல்லாதீங்க, ஏன்னா நானே மட்டன் சாப்பிடுவேன், அது வேறு விஷயம். ஆனால் இதில் பாருங்கள், நம்ம சாதாரணமாக ஆடை கொள்ளும்போது ஒவ்வொரு ஆடுகிட்ட இருந்தும் ஒரு உள்ளு கிடைக்கும். பட் நம்ம ஷியர்ஸ் வச்சு வெட்டும்போது ஒவ்வொரு ஆடுகிட்ட இருந்தும் நிறைய உள்ளு கிடைக்குது. இதை நான் இப்போ தான் ரீசெண்டாலாம் கண்டுபிடிச்சேன், இப்போ தான் கண்டுபிடிக்கிறேன். அதுவும் மிச்சதெல்லாம் எடுக்க முடியல. அதனால் இதை முதல்ல ஷேர் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு. ஐ எம் பிஸி மேன். ஸோ ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் வச்சுருக்கேன். என்ன பண்ணணுன்னா, என்னை தாய்லாண்டுக்கு கூப்பிட்டாங்க. தாய்லாண்டுனா அது எங்கே இருக்குன்னு எனக்கு இன்னும் தெரியாது. அப்புறம் இவ்வளோ கிளாஸ் இருக்குது, இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் இந்த ஹேபே வேலை செஸ்ட்டில் வச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப ஸ்பேஸ் பிடிக்குது. பாருங்கள், இன்வென்ட்ரி முக்கால்வாசி ஃபுல்லாகிடுச்சு. இந்த சிவி வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? வீட்டுக்குள்ளே மாடு போய் உட்காண்ட்ருக்கு சொன்னல. ஆனால் இதை கொல்லணுமா? வேண்டாம், இருந்துட்டு போகுது. வீட்டுக்குள்ளே மாடை சுற்றி வைப்பாங்கங்கிறாங்களே, நம்ம வச்சாச்சு. ஆனால் இது எதுக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ பண்ண சொல்லுங்கள். அப்புறம் நான் ஒன்று யோசிச்சேன், இந்த சன்ரூஃப் வரைக்கும் ஒரு குட்டி ரூம் மாதிரி செஞ்சிடலாம். அதுக்குள்ளே வந்து வில்லேஜஸ்ஸு யாராச்சும் சும்மா வச்சுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் அப்புறமா இல்லை, நம்ம ஃபுல்லாக சன்ரூஃப் இதுக்கு மேலே சும்மா ஒரு குட்டி ஏரியா மாதிரி கட்டிட்டு அந்த நடுவில் இருக்கிற சன்ரூஃப் இருக்குல்ல, அந்த இடத்த மட்டும் அப்படியே ஒன்றுமே அதுக்கு மேலே கிளாஸ் வச்சுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக ஃபுல் க்ளோஸ்டாக இருக்கும். அப்புறம் நம்மக்கிட்ட இவ்வளோ கிளாஸ் இருக்குது அப்படிங்கிற தெனாவெட்டில் கார்னரில் கிளாஸ் வச்சுருக்கேன். அப்புறம் ஒருத்தர் நிற்கிறதுக்கு 2 இது இருந்தால் பத்தாதாமா. அதனால் 3 4 அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. சுற்றுறதுக்கு தானே வீடு கட்டுறது, அது இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லப்போனால் நான் இதை வந்து வீடு வந்து சும்மா தான் கட்டுறேன். ஏன்னா நான் வீட்டுக்குள்ளே அதிகமாக சுற்ற போகிறதில்ல. பெட்டை வச்சுட்டு சும்மா ஏதாச்சும் பொருள் வைக்கிறதுக்கு, அப்புறம் பந்தா காமிக்கிறதுக்கு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. அப்புறமா வெளியே வந்துட்டேன். ஏன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து டே 2 வீட்டை வந்து பயங்கரமாக அலங்காரம் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம வீடு. இப்படி சூப்பராக இருக்கா? லேண்டர்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு அயன் செலவாச்சு, அது வேறு விஷயம். கஷ்டப்பட்டு மைண்ட் பண்ண அயனு. அப்புறம் பிளாஸ்ட் ஃபர்னஸ், அது வந்து எதுக்கு யூஸ்ன்னு தெரில. அதுவும் பார்க்குறதுக்கு இது நார்மல் ஃபர்னஸ் மாதிரி தான் இருக்குது. தெரியல, சும்மா வச்சுப்போம். எல்லாம் நம்ம சீனு தான், நான் யார் காமிப்பா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்டா ஆர்மர் செய்யலை கேட்டிங்கன்னா, அயன் ஃபார்ம் கட்டிட்டு அப்புறமா இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன், அது வேறு விஷயம். அப்புறம் ஹாப்பர் ஏன்னா ஹாப்பர் மைன் கார்ட் அப்படி இருந்தால் தான் வில்லேஜை கூப்பிட்டு வர முடியும். அப்புறம் நான் வந்து ஒரு பார்த்து வச்சுருக்க ஒரு அயன் ஃபார்ம், அது வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ அது வந்து அடுத்து வர வீடியோஸில் கட்டுவோம். அப்புறம் ரேயில் கேட்ட இத்தனை அயனு. நான் இது வரைக்கும் கோல்டு நான் இன்னும் மைண்ட் பண்ணதே கிடையாதுடா. எனக்கு இன்னும் கோல்டோட அச்சீவ்மெண்ட்டு ரெசிபி புக்கே அன்லாக் ஆகலை. அப்புறமா சரின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் வெளியே வந்துட்டேன். இப்போ நான் மைனிங் செக்ஷனில் இருந்தேன். அப்போ வந்து சும்மா ரெக்கார்டிங் ஆன் பண்ணி வச்சுட்டேன். உள்ளே ஸ்பேஸில் போல் குதிக்கிற என்ன உள்ளே வரமாட்டேங்குன்னு பார்த்தா ஸ்பேஸ் இல்லை. அடச்சை பைத்தியக்காரா, இதுக்காடா வெள்ளைன்னு சொல்லிமா சுற்றிட்டு இருந்தீங்கிற மாதிரி. சரி மறுபடியும் ஏதாச்சும் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் தூக்கி இந்த இதில் போட்டு வச்சுட்டேன். இதுக்கு பேர் கூட என்னமோ சொல்லுவாங்களே. இதுக்கடுத்து வந்து நான் விளையாட போகிறதில்ல, இது வந்து என் தம்பி விளையாடுவான். நான் ஒரு முக்கியமான வேலைக்கு போயிட்டேன். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு என் தம்பி தான் விளையாட போகிறாரு. ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க, வேண்டாம்.
நான் வீடியோவே வேணாண்டான்னு சொல்லி வேணால் கிளம்புனா கிளம்புங்க. அப்புறம் கீழே பார்த்தா என்னமோ மின்னுக்கு என்னடா அது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பக்கெட் இருந்தால் பக்கெட்டில் தண்ணி இருக்குது. ஓகே, நம்மளுக்கு பக்கெட்டில் தண்ணி இருக்குது. அப்புறம் இது நம்ம இது சொன்னேன்னு ஏதோ பேகு, அதை கீழே போட்டேன். அதை பொறுக்கிட்டு தண்ணி ஊற்றுறேன் உள்ளே விழுக மாட்டேங்குது. நான் ஊற்றலை, சொல்லப்போனால் என் நம்பின்னு ஒருத்தருக்கு அவன் ஊற்றுனா. நானும் என் முக்கியமான வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன். சரி, தண்ணி அப்புறம் நான் தான் வாங்கினேன். அவங்ககிட்டருந்து ஃபோனை வாங்கிட்டேன், பிடுங்கினேன். அதுக்கு வேறு பெரிய பிரச்சனையெல்லாம் போச்சு. அப்புறம் நான் தண்ணி ஊற்றுறேன். பிளாக்கு மேலே தண்ணி ஊற்றுனா தான் உருகுங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. சரி, தண்ணி காஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஞாபகத்தை நான் பாட்டு குதிச்சிட்டேன். ஹார்ட்டு குறையுங்கிறது தெரியாமல். அப்புறம் பார்த்தா கேவு ஆத்தி உள்ளே எந்த மாபும் இல்லாத வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வந்து லாவா பக்கத்தில் ஊற்றினா அப்சிடியன் காபிள் ஸ்டோன் வரும்ல, ஃப்ளோ லாவாவில், அதனால் ஊற்றி விட்டேன். அதுவும் மாறிடுச்சு. அப்புறம் லாவா எடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து ட்ரை பண்ணி எடுக்கல. அப்புறமா இங்கே எடுத்தேன் லாவா பக்கெட்டு, முதல் லாவா பக்கெட் கைஸ். ஸோ நான் யோசிச்சு வச்சுருந்தேன் அயன் ஃபார்ம் கட்டும்போது லாவா இல்லாமல் கட்டலாம் அப்படின்னு. அந்த மாதிரி தான் வீடியோ பார்த்து வச்சுருந்தேன். பட் அது லாவாயை வச்சும் கட்டலாம். ஸோ 2 டைப்ஸ். அப்புறமா மேலே ஏறுவோம் அப்படின்னு ஏறினேன். சும்மா ஏறும் மண்டே இருக்குது. ஆடா போங்கடா பிக்காளி பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு ஏறினேன். கையில் பார்த்தா ஒரு ஸ்டோனும் கிடையாது. இருக்கே நம்ம பிரிட்ஜ் பிளாங்க்ஸ். இது வந்து பேர் தான் பிரிட்ஜ் பிளாங்க்ஸ், ஆனால் அது அப்படி கிடையாது. அப்புறம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஏன் நம்ம மைண்ட் பண்ணிட்டு இருந்தது 2 பிளாக்கா, ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு டவுட். சரி, அப்படின்னா என்ன பண்ணலான்னா கீழேருந்து டஃப் பாக்ஸ் வச்சு அடைச்சி வச்சிடலாம். ஏன்னா இது வச்சு நான் ஒரு வேலையும் பார்க்க போகிறதில்ல, அதனால் அடைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு அடைச்சி வச்சுட்டு இப்படி திரும்பி பார்க்குறேன். ஏதோ பெருசாக தெரியுது. டார்ச் வச்சு பார்த்தா கேவலம் மைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல வேலை எவனாச்சும் கிரீப்பர் வந்து வெடிச்சு விட்டுருந்தான்னு வைங்களேன். சமாதி தான், சங்கு கிடையாது, சமாதி. அப்புறம் நம்ம தெய்வத்திற்கு நன்றி அப்படிங்கிற அளவுக்கு போயாச்சு. நான் வந்து சொல்லப்போனால் நான் ஒரு பாட்டு தான் மைண்ட் கிராஃப்டில். சரி, நம்ம ஒழுங்காக பிளாக் வைக்க கூட தெரியாது, அது வேறு விஷயம். நான் எப்படி அயன் ஃபார்ம் கட்ட போகிறனோ, ஆனால் அதில் அதிகமாக கிளிப்ஸ் எல்லாம் காமிக்க மாட்டேன். ஏன்னா அசிங்கப்படுறது தான் ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் இதையும் மூடி வச்சிட்டேன். ஆனால் ஏன் இப்போ மூடி வச்சேங்கிறது இப்போ ஃபீல் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அயன் ஃபார்முக்கு லாவா தேவையில்லை, நிறைய அப்சிடியன் எடுக்கிறதுக்கு வேணும்ல, அதுக்கு டைமண்டை முதல்ல கண்டுபிடிக்கணும்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கீழே பார்த்தா மறுபடியும் அதே கேவ் வருது. இல்லையே, நம்ம விஷம் அந்த கேவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம், ஏதாச்சும் டைமண்ட் இருந்தாலும் இருக்கும்னு சொல்லி குதிச்சிட்டேன். தெரியாமல் குதிச்சுட்டு வந்துச்சிட்டேன். ஓகே, எனக்கு இந்த லாவாக்குள்ளே வந்து ஏதாச்சும் பிளாக் வந்து சிஸ்ன்னு அப்படியே சவுண்டு கேட்கல, அந்த சவுண்டு கேட்க பிடிச்சிருந்துச்சா, சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு மைண்ட் பண்ணிட்டு போனேன். இல்லை, இந்த சைடு எனக்கு ஏதோ ராசி சரியில்லாத மாதிரி இருக்குது, லாவா வருமோ அப்படின்னு தோணுச்சு. எதுக்கு டவுட் இருந்தால் அந்த வேலையை பார்க்கக்கூடாது அப்படின்னு எங்கள் மம்மி சொல்லியிருக்காங்க. அது இப்போ தான் ப்ரூஃப் பண்ணேன். இந்த சவுண்டு நம்மளுக்கு சும்மா இருக்காது, கை காலை வச்சு சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் சரி, நம்ம தண்ணி ஊற்றவே இல்லையே, அப்புறம் எப்படி அப்சிடியன் மாதிரி இருக்கும் டவுட். சரி, கீழே மைண்ட் பண்ணி பார்ப்போம், லாவா இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி மைண்ட் பண்ணால் உள்ளேருந்து லாவா வருது கைஸ். நான் பயந்துட்டேன். ஏன்னா திடீர்னு நான் பாட்டு குச்சிருந்தேன்னு வைங்களேன், வெங்கடத்தில் நான் கோவிந்தா தான். சரி, நம்ம இப்போ லாவா இருக்கிற நேரத்துக்கே நேரம் மைண்ட் பண்ணிட்டு போயிடுவோம். ஏன்னா லாவாக்கு பக்கத்தில் லாவா அதிகமாக இருக்காதுன்னு நம்பிக்கை. அப்புறம் அந்த இப்போ பிளாக் கொடுக்கும்போது அந்த சிஸ்ன்னு சவுண்டு அதெல்லாம் நல்லா இருக்கும். எனக்கு பிடிக்கும், அது உங்களுக்கு எப்படியோ. திடீர்னு என் ஃபோனுக்கு நான் அந்த பிளாக் வைக்கும்போது பிளாக் ஆச்சுல, அது ஏன்னு தெரில. மைனிங் பண்ணும்போது ஃபுட்பாரே கவனிக்கல. சரி, இப்போ புரியுது ஏன் நான் இப்படி இருக்கேன்னு. அப்புறம் நிறையா மைண்ட் பண்ணி கஷ்டப்பட்டு மைண்ட் பண்ணேன். பாருங்கள், நம்ம -53 இருக்கோம். இன்னும் எத்தனை பிளாக் போகணுமோ மனசாட்சியே இல்லையாடா. இன்னும் ஒரு டைமண்ட் கண்டு காமிக்கல. இத்தனைக்கும் நான் NPKஸில் மெயின் பண்ணிகிட்ருக்கேன். எப்பேற்பட்ட ஆள் சொல்லப்போனால் நான் பாதி இது எடிட் பண்ணவே மறந்துட்டேன். அதாவது ஒரு பெரிய கேவ் கைஸ், அது வந்து அதுக்குள்ளே நான் மறுபடியும் இந்த கேவுக்குள்ளே நான் வரும்போது காமிக்கிறேன். போகும்போது அதுக்குள்ளே நான் வந்து பட்ட பாடிருக்கே, அது சாதாரண பாடா, பயங்கர பாடு. அந்தளவுக்கு நான் இது வரைக்கும் கஷ்டப்பட்டதே கிடையாது. சாதாரண ஒரு 8, 10, 16 பிளாக் வைக்கிறதுக்கு அவ்வளோ சங்கடம். கடைசியாக வந்துட்டேன். எவ்வளோ -55, 56, 57, 58. ஒரு டைமண்ட்ரா 58. சரி, கீழே மைண்ட் பண்ணுவோம். அண்ட் 59 தான் வந்துடுச்சுல. வந்துட்டால இவங்கெல்லாம் யாரா வர சொன்னா? சை, போக மாட்டிங்களடா, சரி சோதிக்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக மைண்ட் பண்ண போக ஆரம்பித்தேன். ஸோ நம்ம இதுக்கடுத்து டைமண்ட் கிடைக்கிறது அதெல்லாம் நான் வந்து தனியாக
விளையாண்டு முடிச்சுட்டு எத்தனை டைமண்ட் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதை போட்டோன்னா நான் எத்தனை வருஷம் ஆகும், இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடினேன். நான் இன்னும் தேடலை, இன்னும் எனக்கு ஒரு டைமண்ட் கூட கிடைக்கல சொல்லப்போனால். நான் இவ்வளோ நேரம் இப்போ கூட நான் 1/2 மணி நேரம் விளையாண்டேன், அப்போ கூட எனக்கு கிடைக்கல. ஸோ யோசிச்சுக்கோங்க, நான் வீடியோ போட்டேன்னா எவ்வளோ 4 மணி நேரமாச்சு அட்லீஸ்ட் போடணும். ஸோ நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். ஒரு 4 லைக்கு, ஒரு ஃபோனில் ஒரு லைக்கோ எவ்வளோ லைக்கோ போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள், அண்ட் பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸோ இதுதான் நீங்கள் பண்ணுற பெரிய ஹெல்ப்பு, மோட்டிவேஷன், எல்லா கருமும் அதுதான். ஸோ நான் இன்னும் மைண்ட் பண்ணுறேன், கிராவலே வந்துடுச்சு. ஆனால் எனக்கு ஒரு டவுட், கிராவல் வந்து அந்த இடத்துல டைமண்ட் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே தோண்டிகிட்டு இருந்தேன். ஏன் நம்ம பேசாமல் இப்படி தோண்டக்கூடாது, அப்படி தோண்டக்கூடாதுன்னு ஏகப்பட்ட ஐடியா, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. சரி, ஓகே, நான் அப்புறமா உங்களை பார்க்குறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். நான் மைண்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய். இன்ஃபினிட்டி பாய். ஸோ அடுத்த எபிசோடுக்கு மறக்காமல் வந்துடுங்க. பாய்.